தோட்டத்து பறவைகளுக்கெல்லாம் தீனி போட்டு வரப்போ அது இருட்டாயிருச்சு, பசி வேறு. சமையல் ரூமில் வந்து பார்க்குறப்ப ப்ரெட் பீஸ் இருந்தது. ஒரு ஐடியா பண்ணேன். இந்த ஒரு அடுப்பத்தை வச்சு தோசை சட்டி நல்லா சூடு ஆனதுக்கப்புறம் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு ப்ரெட் பீஸில் வந்து ஒரு 2 ப்ரெட் பீஸ் மட்டும் எடுத்து நல்லா வந்து எண்ணெய் அப்ளை பண்ணி நல்லா டோஸ்ட் பண்ணிக்கிட்டேன். டோஸ்ட் பண்ண ப்ரெட்டை வந்து ஃபஸ்ட்டு வந்து சிசர் மூலமாக வந்து நீளமாக கட் பண்ணி அதுக்கப்புறம் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜிலேருந்து 2 முட்டையை உடச்சி ஊற்றி ஒரு பாத்திரத்தில் ஊற்றிட்டேன். தேவையான அளவு உப்பு, மிளகுத்தூள் போட்டு நல்லா முட்டையை வந்து அடித்து நல்லா கலந்து வச்சுக்கிட்டேன். திருப்பி அடுப்பு பற்ற வச்சு தோசை சட்டி சூடு ஏறினதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிட்டு முட்டை கலவையில் பாதி மட்டும் ஊற்றி இந்த முட்டை கலவை மேலே இந்த சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்ச ப்ரெட் பீஸு அது மேலே வந்து முட்டை கலவையை ஊற்றி ஒரு பேஸ்டாட்டை ஊற்றி நல்லா ஓரளவு அடுப்பு சிம்மு ஓரளவுக்கு மீடியமாக வச்சு எண்ணெய் அப்ளை பண்ணி நல்லா அப்படி வந்ததுக்கப்புறம் அந்த ப்ரெட்டு ஆம்லெட் அப்படியே திருப்பி போட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் ஒரு தட்டில் போட்டு சாப்பிட்டேன். ஒரு வித்தியாசமான ப்ரெட் ஆம்லெட்டு, நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. கண்டிப்பாக